தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம கடவுள் சொல்லும் தீர்ப்பு தலைப்பு. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள் தலையெழுத்தை மாற்றும் அந்த மாதிரியான தலைப்பு. மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்க மனசுக்குள்ள இருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக நீங்க சிந்தும் கண்ணீருக்கும் மிகப்பெரிய மன பாரங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதுதான் இந்த வீடியோ. கடவுள் சொல்லும் தீர்ப்பு. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த தருணம் ரொம்ப முக்கியமானது. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள்ல முதலாவதாக வரக்கூடியது இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். நல்ல சம்பாத்தியம், வேலை வாய்ப்புகள் இருக்கு, நிறைய உதவி செய்யக்கூடிய ஆளுகளும் இருக்காங்க. ஆனால் இது எதுவும் எனக்கு பிரயோஜனப்பட மாட்டேங்குது, பெனிஃபிட் ஆக மாட்டேங்குது. என் லைஃப்ல நான் எங்க இருந்தனோ 10 வருஷம் முன்னாடி இப்பவும் அங்கதான் இருக்கேன். இது என்ன வாழ்க்கை? படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னால வந்தா அது வாழ்க்கை. 2 படி ஏறினா 10 படி இறங்குது. இதுதான் முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, நான் போய் என்ன வருத்திக்கிட்டு என் நண்பனுக்கு, என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு கையெழுத்து போட்டு அது பண்ணி உதவி பண்ணி, பண உதவி பண்ணி, மன உதவி பண்ணி, உடலால உதவி பண்ணி, எத்தனையோ உழைச்சு கொட்டி எல்லாம் பண்ணியாச்சு. என் பிள்ளைய முன்னாடியே கூட நான் பார்க்கல. ஆனா இந்த உதவியெல்லாம் வாங்கிட்டு அவனுங்க வச்சாங்க பாருங்க ஒரு ஆப்பு. என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். இன்னைக்கு என்ன அம்போன்னு நிர்கதியா விட்டுட்டு போயிட்டாங்க உதவியெல்லாம் வாங்கிட்டு. இது 2வது குற்றச்சாட்டு. நான் நல்லது பண்றேன், எனக்கே நல்லது நடக்க மாட்டேங்குது. நல்லது பண்றவங்க நல்லதை வாங்கிட்டு எனக்கு கெடுதல் பண்றாங்க. இது 3வது. இந்த வேலை வாய்ப்புகள்ல ஒரு இடத்துல ஸ்டெபிளைஸ்டா ஒர்க் பண்ணா முன்னேற்றமே இல்லை. பல இடத்துல மாறினா அது ஒரு நிரந்தரமற்ற தன்மையை ஏற்படுத்துது. அன்ஸ்டெபிளைஸ்டு கெரியரை ஏற்படுத்துது. இதுக்கு நடுவில் சிக்கிக்கிட்டு இந்த சர்வைவல், பிழைக்கணும் அப்படிங்கிறத சிக்கிக்கிட்டே வாழ்க்கை போவதே தவிர ஒரு நாளாவது சரி நம்ம உழைச்சோம், கஷ்டப்பட்டோம், சம்பாதிச்சோம், ஒரு நிலையில கொஞ்சம் காசை சேர்த்து வச்சோம், நம்ம மனைவி குழந்தைகளுக்காக நம்ம ஒரு நிலைமையை ஏற்படுத்தினோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில 45-50 வயசு ஆயாச்சு. இனி எவ்வளவு நேரம் நம்மளால ஓட முடியும்? நம்ம ஓடணும்னு நினைச்சாலும் உடம்பு இடம் கொடுக்கணும்ல. அது என்ன மிஷினா? அது எவ்வளவு நாள் இன்னும் நம்ம கூட ஓடும்? நம்ம பொறுமையா போவோம் வாழ்க்கைக்கு, அது காத்திருக்குமா? அப்போ ஏன் இந்த விதி? எனக்கு ஏன் இந்த விதி? என்னோட விதி ஏன் இந்த மாதிரி? அவன் என்ன சுற்றி இருக்கிறவனா டக்கு 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 டக்குன்னு வீடு வாங்குறான், கார் வாங்குறான், டெபாசிட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சேர்த்து வச்சு மனைவியும் குழந்தைகளையும் செட்டில் பண்ணிடுறான். திருமணம், முதல் திருமணம் பல பேருக்கு அது தோல்வி. சரி 2வது திருமணமாவது நல்லா இருக்குன்னு பார்த்தா அதுக்கு முதல் திருமணமே பரவாயில்லடாங்கிற மாதிரி இருக்கு. இந்த நிலைமையை நினைச்சு இது 3வது குற்றச்சாட்டு. ஆக வாழ்க்கை பாதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிற மனசுல ஒரு பயம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கு. ஒரு விரக்தியோட உச்சகட்டத்துல மிதுன ராசி அன்பர்கள் இருக்கீங்க. அது எனக்கு புரியுது. என்ன செய்தா, இப்ப அதெல்லாம் விட்டுருவோம், நெகட்டிவ் நிறைய இருக்கு, பாசிட்டிவா பேசுவோம். என்ன செஞ்சா நல்லது நடக்கும், அதான் இப்ப பாயிண்ட். இப்போ முக்கியமா மிதுன ராசியில பிறந்தவங்க ஹயக்ரீவர் கோவில் கூகுள் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோயில் மகாவிஷ்ணு கோவில். இது எங்க இருந்தாலும் தாமரை மலர்னால அவருக்கு மாலை சாத்தி முதல்ல மனசை நீங்க ஒரு நிலைக்கு கொண்டு வரும். பிரச்சனைகள் இல்லாத மனிதன் இல்லை. உங்களுக்கு அதிகமான பிரச்சனை இருக்கு, ஆனா அந்த மனசை நீங்க ஒரு நிலையில கொண்டு வரணும். அந்த ஒரு நிலையில கொண்டு வரதுக்கு இறை அருள், ஆன்மீகம், மனதில் அமைதி என்பது தேவை. இப்ப நம்மளை நோக்கி ஒரு 10 இடத்துல அம்பு வந்துகிட்டே இருக்குது, அம்புலாம் எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம அமைதியா இருந்தா மட்டும்தான் அது என்னங்கிறத புரிஞ்சு ஒரு முடிவை டக்குன்னு எடுக்க முடியும். ஏதோ கனாவிதான் ஏதோ ரியாக்ட் பண்ணோம்னா குத்திடும். அதனால எந்த நிலையிலும் அமைதி என்பது, மன அமைதி என்பது முக்கியம். சண்டை போடும் போது கூட மனசு அமைதியாக இருந்தால் கிளாரிட்டி இருக்கும். அப்போ மகாவிஷ்ணு கோவிலுக்கு போய் தாமரை மலர்கள்னால அவருக்கு மாலை சாத்தி வழிபடணும். அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாம மந்திரம், இது யூடியூப்ல இருக்கு, தினமும் காலையில கேட்கணும்.
இந்த திருமண தடை மற்றும் திருமண பந்தத்துல பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, குழந்தை பாகிய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, அவஸ்தப்படக்கூடியவங்க, ஃபேமிலினால நீங்க என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் சிவன் கோயில்ல போய் நந்தி பகவானுக்கு காப்பரிசி இல்லைன்னா அருகம்புல் சாறு இதை வைத்து வழிபட வேண்டும். உங்க கர்ம வினைகள் எல்லாம் தீரும். பிரதோஷந்தோறும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்திக்கு காப்பரிசி அல்லது அருகம்புல் இதெல்லாம் இதெல்லாம் வச்சு வழிபடும் பொழுது உங்களுக்கு அருகம்புல் சாறு அல்லது அருகம்புல் வேறு இதை வைத்து வழிபடும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகள் தீரும். சொல்ல வேண்டியதே இல்லை, நீட்லெஸ் டு சே. மிதுனத்துக்கு நான் சொல்லி தெரியணுங்கிறதுல தர்மங்கள் நிறைய செய்யுங்க. பல ஜென்மத்தில் சேர்த்து வச்ச கர்மம் நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். இந்த தர்மத்தை நிறைய செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச தர்மங்கள். இதில் முக்கியமானது ஃபுட்டு. எவ்வளோ பேருக்கு உங்களால் முடியுமோ தினமும் செய்யுங்க. 10 பேருக்கு, 2 பேருக்கு, 15 பேருக்கு, 50 பேருக்கு, 500 பேருக்கு செஞ்சுட்டே இருங்க. எப்படி வேணா ஒரு நாள் அந்த ஒரு நாள் மாறும், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி தானங்கள்ல தர்மங்கள்ல கல்விக்கான தானம் என்பது ஒளியை ஏற்றி வைக்கிற மாதிரி, ஒரு வாழ்க்கையில விளக்கேற்றுற மாதிரி. அந்த விளக்கு இன்னும் 10 விளக்கு ஏற்றும், அந்த 10 விளக்கு இன்னும் ஒவ்வொரு விளக்கும் 100 விளக்கு ஏற்றும். நீங்க செய்ய போற சிறு உதவி கல்விக்காக அந்த படிக்கக்கூடிய மாணவனோ மாணவியோ நாளைக்கு பெரிய கலெக்டராகவோ அமைச்சராகவோ கூட வரலாம். அப்படி வந்து அவங்க 1000 பேரை படிக்க வைப்பாங்க, 1,00,000 பேரை படிக்க வைப்பாங்க. நீங்க செடுக்கிற சிறிய முயற்சி மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தும். கல்விக்கான உதவிகளை செய்யும். சரி, இதெல்லாம் ஓகே. என்ன செய்தால் நல்லது நடக்கும்? கடவுள் என்ன செய்ய போறார்? கடவுள் என்ன செய்ய போறார்? எனக்கு அடுத்த 6 மாத காலம், 1 வருட காலம் அவருடைய தீர்ப்பு என்ன? முக்கியமா உங்களுடைய ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு ஜென்மகுருடைய விலகலுக்கு பிறகு கடவுள் இதே மிதுன ராசிக்கு உங்களுடைய 10ஆம் வீடு சனி, 9 ராகு, 3 கேது, இந்த மனநிலை என்பதில் மாற்றங்கள் இருக்கும். குருவுடைய விலகலுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை தரத்திலையும் சரி, வாழ்க்கையில உங்க மனசுல ஏற்படக்கூடிய குழப்பங்கள், தெளிவான சிந்தனைகள் இல்லாத நிலைகள் மாறும். தனஸ்தானத்துக்கு குரு வரும்போது பணம் தன்னால வரும். தனகாரகன் தனஸ்தானத்துல உச்சம் பெறுகிறார். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். தொழில் ஸ்தானத்துல, கர்மஸ்தானத்துல கர்மகாரகன் இப்போ அமர்ந்திருக்கிறதுனால, அவர் பாக்யாதிபதி தொழில் கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த வேலையிலிருந்து தொழிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை, சொந்தமாக வியாபாரம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் சொன்னீங்களே இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ஜூன்லேருந்து ஆரம்பித்து அடுத்த வருஷம் மே மாதத்துக்குள்ளே கிடைக்கும். காதலித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி அத்தனை பேரும் உண்மையாக காதலிக்கிறீங்களா? இல்லை உங்களை காதலிக்கிறவங்க உண்மையாக காதலிக்கிறாங்க? முதல்ல இதை நீங்கள் பேஸ்மெண்ட்டை, ஃபண்டமெண்டலை ஸ்ட்ராங் படுத்துங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித இனம் இருக்கு பார்த்தீங்களா, கேவலமான மனித இனம். எல்லாரையும் சொல்லலை, பல பேர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு புருஷன் முன்னாடி சேர்ந்திருந்தா இன்னைக்கு பல பேருக்கு அது என்னமோ பிடிக்கல, அவங்களுக்கு லாபம் எதுவும் இல்லை, ஆனா பிடிக்கல, அதை எப்படியாவது கலைக்கணும். 2 பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அதுல ஏதாவது தடை பண்ணணும், ஏதாவது பிரச்சனை பண்ணணும். இப்படிதான் மனிதனுடைய மனசு இயங்குது. தனக்கு லாபம் இல்லைன்னா கூட அடுத்தவனுக்கு பிரச்சனை கொடுத்து அதுல ஏதோ ஆனந்தம் காண்கின்ற அந்த மனசு உலகெங்கும் நிறைஞ்சிருக்கு. நாம தான் உஷாரா இருக்கும். இந்த காதலிக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ 3வது மனிதர்களை உங்கள் நடுவில் விட்டீங்கன்னா முடிஞ்சது கதைன்னு அர்த்தம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கும் அதே தான். 3வது மனிதரை உங்கள் வாழ்க்கையில நுழைச்சிங்கன்னா உங்கள் லைஃப் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ யாரும் நமக்கு நல்லது நினைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப குறைவு வாழ்க்கையில். அப்படி ஒரு ஆள் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா உண்மையிலேயே நீங்க பாக்கியசாலி. சுத்தி இருக்காங்க எல்லாரும், பேருக்கு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கு. மனைவியா இருந்தா மாசம் சம்பாதிச்சுட்டு வருவான், கரிகா கூடையை தூக்கிட்டு வருவான், குழந்தைய தூக்கிட்டு வருவான், பின்னாடி ட்ராலி பேக்கை தள்ளிட்டு வருவான், நம்ம கேட்ட ஷாப்பிங்கெல்லாம் பின்னாடி சம்பளம் இல்லாத வேலைக்காரனா தூக்கிட்டு வருவான். அப்படி நினைக்கக்கூடிய மனைவிகள் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல மனைவிகளும் இருக்காங்க. அதுவே கணவனா இருந்தா பொண்டாட்டினால பணம் வருமா, அவ அப்பா அம்மா மூலியமா பணம் சொத்து ஏதாவது வருமா, இவ்வளவு நாள் அழகு ஏதாவது இவ்வளவு இருக்கா, பிரச்சனை இருக்கா, இப்ப வீட்டுக்கு சமைச்சு போடுற ஒரு வேலைக்காரியா சம்பளம் இல்லாம, இப்படி ஏதோ ஒரு லாபத்துக்காகவே எல்லா ரிலேஷன்ஷிப்பும் டிரான்சாக்ஷன்ல தான் ஓடுது. ஒரே ஒரு மாசம் புருஷன்மார்கள் சம்பளத்தை கொண்டு போய் பொண்டாட்டிகிட்ட கொடுக்கலன்னு வச்சுங்க, சாயம் எடுத்துரும்.
உடனே பெண்கள்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவாங்க. நாங்கள்லாம் அப்படியாங்க, எல்லா பெண்களையும் சொல்லல, நடக்கிற உண்மையை சொல்கிறோம். ஒரு மாதம் ஒரு கணவன் பெண்ணுக்கு வந்து சம்பளம் கொடுக்கலன்னா ஒரு வீட்டில், உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த அவருடைய உண்மையான ஸ்டேஜ் என்ன அந்த வீட்டில் அப்படிங்கிறது தெரிஞ்சு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு அவ்வளோ அன்பாக இருந்த மனைவி அப்படியே மாறுவாங்க. இதுதான் உண்மை. ஆக நிதர்சன உண்மை என்ன? ஓடிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். மிதுன ராசி என்பவர்களுக்கு அதுதான் விதி. இப்போ அடுத்தது கடவுள் என்ன தீர்ப்பு சொல்ல போறாரு? அரசியல் தலைவர்களுக்கு அமோகமான ஒரு ஆண்டாக வருகின்ற 12 மாசம் இந்த அரசியல் தலைவர்களுக்கு மிதுன ராசியில் அமைகிறது. காதலித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கைகூடுன்னு சொல்றோம். ஆனா ஜாக்கிரதையா முதல்ல நீங்க ஃபண்டமெண்டலா 2 பேரும் ஒரே லைன்ல இருக்கீங்களான்னு பாருங்க. அது ரொம்ப முக்கியம். திருமண வாழ்க்கை வேறு, காதல் வாழ்க்கை வேறு. 2த்துக்கும் 10,000 மைல் தூரம் இருக்கு. ஸோ இதை பார்த்துக்கணும். அரசியல் தலைவர்கள் அரசியலில் வெற்றி பெறுவார்கள். மற்றும் மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய பொறுமை தான் உங்களுக்கு பக்கபலம். ஆனால் உங்களுக்கான நியாயமான தீர்ப்பை கடவுள் வழங்கும் வரை, அடுத்த 1 மாத காலங்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் பட்டிருந்தாலும் அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு பதில், தீர்வு என்பது வரப்போகுது. ஆனால் நீங்க அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சீங்கன்னா கஷ்டம். இவ்வளவு நாள் இருந்தாச்சு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது மிதுன ராசி இருந்தாங்கன்னா அந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாத் டைரக்ஷன் என்பது கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அத்துணை மிதுன ராசி நண்பர்களுக்கும் நாம கூறிய எத்தனையுமே பொது பலன்கள். உங்களுக்கான ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன்லயோ இன்பர்சன்லயோ அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான துல்லியமான லைஃப் ப்ரெடிக்ஷன்ஸை என்னால் சொல்ல முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.